மேம், பங்குனி உத்திரம் வரப்போகுது இல்லையா? ஸோ முருக பக்தர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பங்குனி உத்திர நாளினுடைய சிறப்புகள் என்ன மேம்? இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் இறைவனுக்கு திருமண முகூர்த்தம் நடக்கக்கூடியது. சிவன் பார்வதியை கைப்பிடிச்சது. எப்பேற்பட்ட திருமண தடையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். குறிப்பா முருகருக்கு எதனால இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா இருக்கு? அதாவது ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண் மகன் அப்படின்னா முருகப்பெருமான் தான். பங்குனி உத்திரம் நாள் எந்த தேதி வருது, என்ன கிழமை வருது, பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் இது மேம்? புதன்கிழமை நாள். புதன்கிழமைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் திருத்தணியில வள்ளியை மனம் முடித்த கிழமையும் சேர்த்து வருது. இதுல யோதமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிட சிரோன்மணி பேராசிரியை டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் நம்முடைய நினைச்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம், பங்குனி உத்திரம் வரப்போகுது இல்லையா? ஸோ முருக பக்தர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பங்குனி உத்திர நாளினுடைய சிறப்புகள் என்ன மேம்? பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிகள்ல கடைசி மாதம் சொல்லக்கூடிய பங்குனி மாதம் தான் இது. அடுத்த வருட பிறப்பு வந்துடும். இந்த பங்குனி மாசம்ன்றது ஜோதிட துறையில மீன ராசியை குறிக்கக்கூடியது. இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் இறைவனுக்கு திருமண முகூர்த்தம் நடக்கக்கூடியது. சிவன் பார்வதியை கைப்பிடிச்சது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சித்திரை மாதம் கல்யாண உற்சவம் நடந்தாலும் இந்த மாதத்துல தான் அவங்களுக்கு முடிவு எடுத்தது. அதே போல் முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணது, தெய்வானையை திருமணம் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியை தான் ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க. எப்பேற்பட்ட திருமண தடையாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, திருமணம் கை கூடலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த பங்குனி மாசம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முழு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்படி தைப்பூசத்துல விரதம் இருந்தா அடுத்த தைப்பூசத்துல கையில குழந்தைய கொடுக்குறாரோ, அதே போல பங்குனி உத்திரத்துல விரதம் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை எல்லாம் சிறப்பிச்சு கொடுப்பாங்க. ஓகே மேம், இங்கே நிறைய தெய்வங்களுக்கு திருமணமான ஒரு மாதம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ குறிப்பாக முருகருக்கு எதனால இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு? அதாவது இது பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லும் போதே பங்குனி நட்சத்திரத்தை சுட்டி காட்டக்கூடியது தான் இது. அதுலேயும் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி மாதத்தையும் உத்திர நட்சத்திரத்தையும் ரெண்டு இணையக்கூடியது ஒரு விஷயம். உத்திரம் அப்படின்னு சொல்லும் போது சூரியனுடைய நட்சத்திரம். அதாவது ஒரு ஆணுக்கு பிறந்த ஆண் மகன் அப்படின்னா முருகப்பெருமான் தான். ஆணுடைய முழு சக்தி, அக்னியுடைய முழு சக்தி நிறைஞ்சது இந்த பங்குனி உத்திரம். ஸோ நம்ம வருடம் வருடம் கந்தசஷ்டி விழா கொண்டாடுறோம், சூரனை வதம் செய்யறத கொண்டாடுறோம். எப்படி ஒரே நாள்லயே சூரனை வதம் செஞ்சிருப்பாரா? இந்தந்த மாதம் இந்தந்த இடத்துக்கு போயிருப்பாரு, இப்படி போயிடுப்ப அப்படின்னு சொல்லும் போது இந்த பங்குனி உத்திரத்துல தான் முருகப்பெருமானுக்கு இந்த சூரனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கப்பட்ட நாள் இது. அதனால்தான் ஒரு வீட்டுல செய்வன தோஷம் இருக்கு, பில்லி சூர்ண தோஷம் இருக்கு, பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிக்குதுங்க, என்ன நடக்குது தெரியல அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல வெளியே போயிட்டு வந்தா கை கால் கழுவிட்டு உள்ள வரணும், மோகினி பிசாசு உள்ள வந்துடும், ஏதாவது ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய ஆன்மா உள்ள வந்துடும். கண்டிப்பா அது உண்மைதான். ஆனா இப்ப உள்ள காலகட்டங்களுக்கு 2 மணி வரைக்கும் சுத்திட்டு வீட்டுக்கு தெரியாம போய் அப்படியே படுத்துக்கு அந்த நேரத்துல துராத்மாக்கள் பிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமான பின்னாடி போய் நிற்கும் போது அதெல்லாம் அழிச்சு கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பங்குனி உத்திரத்தோடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஓகே மேம், இந்த நாள்ல திருமணம் ஆகாதவர்கள் விரதம் இருந்தா திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முறையா விரதம் எப்படி கடைபிடிக்கணும்? முறையான விரதம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சிலர் மௌன விரதம் இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு சக்தி. எப்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த தைப்பூசத்துக்கு 48 நாள் முன்னாடில இருந்து விரதம் இருக்காங்களோ, இந்த பங்குனி உத்திரத்துக்கும் முதல் 48 நாள் முன்னாடில இருந்து விரதம் இருப்பாங்க. மாலை போடுறவங்க இருப்பாங்க, துளசி மாலையா போட்டுட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே போல வேண்டுதல் காவடிகள் கூட இதுல எடுப்பாங்க, அழகு குத்தி போகிறவங்க இருப்பாங்க. சிலர் வீட்டுல சாத்வீகமாக என்ன செய்வாங்க, பாரம்பரியமா
காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வேல் மாறல் படிக்கிறதோ இல்லை வேலுக்கு அபிஷேகம் பண்றதோ இல்லை முருகர் சிலை இருக்குன்னா ஒரு பால் அபிஷேகம் பண்றதை பண்ணுவாங்க. தேங்காய் பழம் உடைச்சி வச்சு இனிப்பு வச்சு வழிபாடுகள் செய்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சி நேரத்துக்கு ஒரு வாழை இலையை போட்டு சாப்பாடு எல்லாம் என்ன சொல்லுவாங்க அந்த எல்லா சுவை சாப்பாடையும் போட்டுட்டு முக்கியமா தினைமாவு, தினையும் நெய்யும் நல்லா நாட்டு சக்கரையும் போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி அதுல நெய்யை ஊத்தி தீபம் ஏற்றி வைப்பாங்க. அதே போல நிறைய கோயில்கள்ல நம்ம பார்த்திருப்போம் வயிற்றுல தினைமாவு வச்சு தீபம் ஏத்துறது, நெத்தியில அதாவது தன்னுடைய உடல் அவயங்கள் பிரச்சனையாயிடுச்சு, அதை எனக்கு சரி செஞ்சு கொடு, உனக்கு தீபம் அந்த அவயத்து மேலேயே வச்சு தீபம் ஏற்றுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த, மனித உடல்ல ஏற்றக்கூடியது மிக சக்தி வாய்ந்தது. ஸோ படையல் போட்டு பண்றவங்க இருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க, காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருந்து முருகருடைய பாடல்கள் முருகருடைய மந்திரங்களை சொல்லி மௌனமா இருந்துட்டு 6 மணிக்கு மேல ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சு தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டி தேங்காய் பழம் உடைச்சிட்டு கோவிலுக்கு போய் முருகர் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு விரதம் முடிப்பாங்க. சரி, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சுகர் இருக்கு, உடம்பு சரியில்லை, வேலை பலு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி அருங்கோணம் போட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு என்ன டிஃபன் செய்கிறீங்களோ இல்லை ஏதாவது இனிப்பு செஞ்சாலும் சரி, மெயினாக அங்கே இருக்கக்கூடியது என்னன்னாக்கா தினை தான் ரொம்ப முக்கியம். தினை அரிசியில் பொங்கல் செஞ்சு வச்சாலும் சரி எதுனா வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கலாம். இப்போ கர்ப்பிணி இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அடுப்பில் வைக்காம பழங்கள் சாப்பிடலாம், ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு முருகரை கும்பிட்டா நிச்சயமாக அருள் பாலிப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான ஒரு அம்சம், நான் இவ்வளோலாம் செய்ய முடியாது, என்ன செஞ்சா நான் இந்த விரதத்தோட முழு பலன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து மௌனத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த விரதத்துலயும் கிடையாது. மௌனமாக இருந்துட்டு அந்த கோவில்ல காவடி தூக்கிட்டு வருவாங்க, வேல் குத்திட்டு வருவாங்க, அவங்களுக்கு மோர் தானம் கொடுக்கறது 21 தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்கி கொடுக்கும், அவங்க வம்சாவளியை வாழ வைக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த தாந்திரிக பரிகாரம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த மோர்ல ஒரு துளி வெள்ளத்தை போட்டு கொடுக்கறது, இந்த கருமா கழிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கும் தாகம் தீர்றது, இதெல்லாம் சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியா என்ன செய்யலாம், சமைச்சு போடலாம், முடியும் அப்படின்னா சமைச்சு போடலாம். முக்கியமான பொருள் துவரம்பருப்பு தான். சாம்பார் சாதமோ இல்லை சாம்பார் சாதம் கிண்டுறதோ இல்லை பருப்பு சாதம் போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுடைய வேண்டுதல்கள் எளிமையாக நிறைவேறும். ஓகே மேம், திருமணம் ஆகிறதுக்காக விரதம் இருப்பாங்க. சரி, திருமணம் ஆனவங்களும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க கண்டிப்பா. அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை இல்லை ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதே போல இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, காதலிக்கும் போது நல்லா இருந்தாங்க, கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், பிரிஞ்சுட்டா எனக்கு வேற போக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள என்ன செய்யலாம், இந்த மெயினா பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு, அங்க செங்கோட்டு வேலவன் அப்பா அம்மா ஒரு உடலா இருக்கிறத பாதுகாக்கிறாரு. அப்ப ஒரு உடலாக வாழக்கூடிய கணவன் மனைவியுடைய உறவுகளை பலப்படுத்தணும்னா அந்த கோயிலுக்கு போயும் விளக்கேற்றலாம். இல்லை எங்களுக்கு அங்கெல்லாம் போக முடியாதுன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அகல்ல நெய், ஒரு அகல்ல தேங்காய் எண்ணெய் திரி போட்டு 2 திரியும் ஒன்னா வச்சு அந்த இடத்துல தீபம் ஏற்றிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா அந்த சங்கல்பம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஓகே மேம், விரதம் இருக்கும்போது செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன? முதல்ல கோவப்படுறது, அன்னைக்குதான் பிள்ளைங்களை போட்டு திட்டுறது, அன்னைக்குதான் கஷ்டத்தை நினைச்சு அழுகுறது. நீ கஷ்டப்படுற, நிச்சயமா கஷ்டப்படாத மனுஷன் இல்லை, ஆனா அன்னைக்கு நீ முழு நம்பிக்கையும் முருகர் மேல வச்சுட்டு உன் கஷ்டத்தை முருகர்கிட்ட சொல்லிட்டு அமைதியா இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்க எனர்ஜி உங்க உடம்ப சார்ஜ் பண்ணிக்கிறீங்க, அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதை சார்ஜ் பண்ணிக்கிறது. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் அழுகிறது, திட்டுறது, கத்துறது, டென்ஷன் ஆகிறது, இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணாலே நிறைய விஷயம், அபுத்தமான வார்த்தைகள் பேசுறது, நாயே பேயே இந்த பசங்களை திட்டுறது, இந்த விஷயங்கள் இல்லைனாலே அந்த உங்களுடைய விரதம். நிறைய பேர் சொல்லுவாங்க மாமியார் விளக்கேற்ற விட மாட்டாங்க குடும்பத்துல இல்லை, உங்க ரூம்ல அமைதியான ரூபத்துல மௌனமா உட்கார்ந்து முருகரோட மந்திரம் சொல்லுங்க. எந்த இடத்துலயும் எப்பேற்பட்ட சூழல்லையும் காக்கக்கூடிய தெய்வம் தான் முருகப்பெருமான். ஸோ அதனால எந்த ஒரு தவறுதலும் கிடையாது. பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சில பேர் அழுவாங்க. பீரியட்ஸ் வந்துட்டாலும் அது இயற்கை, இதுதான். நீங்க மனசார முருகரை நினைங்க, பூஜை ரூம்குள்ள போக மாட்டீங்க, ஓகே, நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து முருகரை நினைங்க, உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியும் தாராளமா சொல்லுங்க, தாராளமாக அது சக்தியை கொடுக்கும்.
இப்ப இருக்க இளைஞர்கள் பார்த்தோம்னா இந்த விரதத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. சோ விரதம் இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலா பெற்றோர்கள் கேட்கக்கூடியது என்னன்னா, எங்களோட பசங்களுக்கு நாங்க விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி பண்ணலாமா? அப்ப அவங்களுக்கு பசிச்சா இவங்க சாப்பிட்டுட்டா வயிறு ஃபுல் ஆயிடுமா? கிடையாது. அப்ப அவங்க வேலைக்கு போனதுக்கு இவங்களுக்கு காசு கொடுன்னா கொடுத்துருவாங்களா? அது எப்படி நடக்கும்? மனம் வந்து ஒரு நிமிடம் முருகா சொன்னாலும் அவங்க நினைச்சது நடக்கும். ஸோ வீட்டில் உட்காருங்க. வீட்டு பூஜை அறை தான் இருக்கே, கோவிலே இருக்கே. பசங்களை உட்கார வச்சு ஒரு ஓம் சரவண பவன் சொல்லி ஒரு திண்ணூரை பூசி விடுங்க. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்க நம்பிக்கையா பூசுறீங்கல்ல, அது போதும். அவனுக்காக நான் செய்யறேன், இவனுக்காக நீங்க செய்யறீங்கன்றது அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ரத்த சம்பந்தம் தாராளமா இருக்கும். இந்த உலகத்துக்கே கொடுத்தது அம்மா தான். அம்மா மனசார ஆசீர்வாதம் பண்ணாலே அது அவங்களுக்கு ஏர்வையாகி கொடுக்கும். ஆனாலும் இவங்களும் அந்த இடத்துக்கு வரும்போதுதான் அதோட முழு பலனை அனுபவிக்க முடியும். இப்போ திருமணத்துக்காக விரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னு சொன்னீங்க. வேற என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கிறதுக்கு சிறப்பான நாள்? எதிரியை ஜெயிக்கிறதுக்கு. இப்ப உள்ள காலகட்டத்துல என்னால ஓட முடியல, ரொம்ப தடையா இருக்கு, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, நோய் பிரச்சனை அதிகமா இருக்கு, குடும்ப சுமை தாங்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடையை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் ஒரு சங்கல்பம் வச்சு இந்த முருகனை கூப்பிடலாம். வேலாயுதத்தோட மலையோட உச்சியில உன் கஷ்டத்தை தீக்கணுன்றதுக்காகவே நின்றுட்டு இருக்கவர் தான் முருகப்பெருமான். ஸோ க்ஷண நேரத்துல கூப்பிட்ட உடனே, அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த மாம்பழத்துக்காக முருகப்பெருமான் வந்து உலகத்தையே க்ஷண நேரத்துல 3 முறை சுத்திட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த 3 முறை சுத்தினதுல எத்தனை பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாருன்றது விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். ஸோ வந்து நிறைய இந்த மந்திரம் சொல்லணும், நிறைய இந்த வழிபாடுகள் செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்ப ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சாலும் சரி, ஒரு கையெடுத்து கும்பிட்டாலும் சரி, மனசுல நினைச்சிங்க, நம்பிக்கையோட நினைச்சிங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமான் அந்த இடத்துல வருவார். அப்ப இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களும் சரி, புத்திரம் சார்ந்த விஷயங்களும் சரி, கடன் சுமை அதிகமா இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த முருகப்பெருமான இந்த பங்குனி உத்திரப்ப சிவனை போய் வழிபாடு செய்யலாம். ரொம்ப சரி. ஏன்னா முருகர்ன்ற ஒரு அற்புதமான ஒரு கடவுளை உருவாக்கி கொடுத்தது சிவபெருமான். அவருடைய அக்னியில உருவானவர் இவர், அக்னி புத்திரன். அப்ப சிவபெருமான் கோவில்ல போய் இன்னைக்கு அபிஷேகம் நடக்கிறத யாரெல்லாம் பாக்குறாங்களோ அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கண்டிப்பா வீரியம் குறைகிறத கண்கூட பார்க்கலாம். அதே போல அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல போயிட்டு அபிஷேகங்கள் வழிபாடுகளை பாக்குறவங்க திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல வள்ளி தெய்வான முருகர் இருக்கக்கூடிய காட்சியை போய் பார்க்கக்கூடியவங்க இல்லறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. அது சில கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்த குமாரனா இருப்பாரு, அம்மா மடியிலே உட்கார்ந்துருப்பாரு முருகபெருமான். அந்த தரிசனத்தை போய் பார்க்கும்போது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இறைவன் ஏன் இவ்வளவு வடிவத்துல இருக்காரு அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு குறைகள் இருக்கு, அந்த குறைகளுடைய நீக்கிறதுக்காகவே இப்படி ஒரு ரூபத்துல காட்சி அளிக்கக்கூடியதுதான் ஒவ்வொரு இறைவனுடைய காட்சிகளும். எங்க பார்த்தாலும் சிவன் தான். ராமேஸ்வரத்துல இருக்கிறதும் சிவபெருமான் தான், ராமநாத சுவாமி தான். சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜனும் சிவபெருமான் தான். ஆனா வித்தியாசம் என்ன? அது காற்று, இது நெருப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது காரணங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தோட இயக்கத்துக்கு எந்த மண்ணை மிதிச்சா அந்த மண்ணோட வைப்ரேஷன் நம்மளை மாத்தி கொடுக்கும்ன்றதுக்காக தான் இவ்வளோ காட்சிகள். கண்டிப்பா பங்குனி உத்திரம் அன்னைக்கு எல்லா கோவில்களையும் திருக்கல்யாணம் நடக்கும். ஆமா. ஸோ அந்த திருக்கல்யாணத்தை பார்க்க போற மக்கள் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கிட்டு போகணும்? கண்டிப்பா மலர்கள், ரொம்ப முக்கியமானது மலர்கள். இந்த திருக்கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா முடியும் அப்படின்னா ஒரு 40 வயசு ஆயிடுத்துங்க, 45 வயசு ஆயிடுச்சுங்க, இன்னும் கல்யாணம் ஆகும் அப்படின்றவங்க கண்டிப்பா மாங்கல்யத்தை தானம் கொடுக்கலாம் முடிஞ்சா. சில கோவில்கள்ல மாங்கல்யத்துக்கு ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம், மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க என்கிட்ட நாளைக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்லை, கண்டிப்பா அந்த மாங்கல்யம் ஏறக்கூடிய காட்சியை கண்ணால பாருங்க, கண்டிப்பா உங்களோட வறுமை நீங்கி பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ போறவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ஏன்னா பங்குனி உத்திரைக்கு ஊரே அர்ச்சனை பண்ணும். அப்போ நம்ம நார்மல் டேஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா பேரு, கோத்திரம், நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி, அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் தேங்காய் வச்சுட்டு சாமி பாதத்தில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதை விட எந்த பொருள் அந்த இடத்துல தேவை? பூ தான் அங்கே தேவை. பூக்களை தங்களோட கையால் எடுத்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு, செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க வந்து சகல சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அபிஷேக பொருள் வாங்கி தரவங்க பால் வாங்கி தராங்களா, சந்ததியை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தனம் வாங்கி தராங்களா, செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தயிர் வாங்கி தராங்களா, திருமண
உறவுல இருக்கக்கூடிய தடையை நீக்கி கொடுக்கும். வில்வம் வாங்கி தராங்க, விபூதி வாங்கி தராங்களா, செய்வன பிரச்சனைகளை மாத்தி கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள். இவங்களால என்ன முடியும், மனசார கொடுக்கறது சிறப்பு தரும். ஓகே மேம். தீர்த்தவாரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, அப்படின்னா என்ன மேம்? தீர்த்தவாரின்றது வந்து இறைவன் வந்து அந்த கோவில் தெப்ப குளத்துல பயணிக்கக்கூடிய ஒரு காட்சி. அதை நடுவுல போய் நிக்க வச்சு அந்த லைட் எல்லாம் போட்டு வச்சு தீபங்கள்லாம் ஏத்துவாங்க. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருத்தணியில வந்து இதை ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்துல என்ன செய்வாங்கன்னாக்கா, சின்ன குழந்தைங்கள அந்த படிகள்ல உட்கார வச்சு கையை எப்படி வச்சு பாயாசத்தை கொடுப்பாங்க. குழந்தையே இல்லாதவங்க நிச்சயமா குழந்தைய ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த முருகனே வந்து பிறக்கிறதாக ஐதீகம். அதே போல தெப்ப குள திருவிழாவும் நடத்துவாங்க. ஒரு சில கோவில்கள்ல இந்த வாழை மட்டையில தீபத்தை வச்சு ஏத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பல ஜென்மத்தோட கர்மாவை குறைச்சி கொடுக்கறது. ஒரு நீர் மேல ஒரு தீபத்தை வச்சு ஏத்துறாங்க அப்படின்ற போது ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த தீர்த்தங்கள். இந்த குளத்துல தீபம் ஏத்துறது, அந்த பூச்சரிதல், அந்த பூ போடுறது எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப கோவிலுக்கு போக முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம். வீட்டுல அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம்? வீட்டுல நித்தமா ஒரு நாள் முழுக்க பௌர்ணமி திதி தொடங்குனதுல இருந்து உத்தர நட்சத்திரம் தொடங்குனதுல இருந்து ஒரு அகல் வச்சு ஒரு நெய் ஊத்தி நித்த தீபமா ஒண்ணு போடலாம். நல்ல மல்லி மொட்டு மாதிரி இருக்கும், பந்தலாட்டம் எரியக்கூடாது. தீபம் போட்டுட்டு ஓம்ன்ற சவுண்டோ இல்ல ஓம்ன்ற மந்திரத்தையோ சொல்லிட்டு அமைதியா இருக்கு தங்களோட கோரிக்கைகளை வச்சு என்ன முடியுது அதை செய்யுங்க போதும். இறைவன் எந்த இடத்துலயும் எனக்கு இப்படி செஞ்சாதான் நான் உனக்கு வரம் கொடுப்பேன்னு சொல்லலை. ஸோ என்னால இதான் முடியுது. ஒரு கிளாஸ் பாலை காய்ச்சி வைக்கிறீங்களா, வைங்க போதும். அதை வச்சு கும்பிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சாலே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா மேம். நம்மளுடைய நேயர்களுக்காக 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய முருகர் யாரு அப்படின்னு சொல்லலாமா? அஸ்வினி, பழனி மலையில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி. பரணி, திருச்செந்தூர் முருகர். கார்த்திகை, சுவாமி மலை முருகர். ரோஹிணி, திருவண்ணாமலை. மிருகஷீரிடம். திருப்பரங்குன்றம். திருவாதிரை. சிதம்பர நடராஜ கோவில் இருக்கக்கூடிய ஸ்கந்த முருகர். புனர்பூசம். திருத்தணி. பூசம். குன்றத்தூர். ஆயில்யம். மாங்காடு. மகம். மயிலம். பூரம். திருவிடைக்களி. உத்திரம். சென்னிமலை. ஹஸ்தம். கோட்டுப்பள்ளம் பாளையம்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான். சித்திரை. முத்துக்குமார சுவாமி. சுவாதி. திருச்செங்கோடு. விசாகம். கோதிமலை. அனுஷம். வேலாயுத பாந்தி. கேட்டை. சுப்பிரமணிய சுவாமி. மூலம். பவளமலை முத்துக்குமார சுவாமி. பூராடம். உதயகிரி முத்துசுவாமி. உத்ராடம். எலுமாத்தூர் குமரன் சுவாமி. திருவோணம். செய்யூர் கந்தசுவாமி. அவிட்டம். சென்னையில இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம். சதயம். தஞ்சாவூர் பெரிய கோவில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கந்தகுமாரன். பூரட்டாதி. கோவில்கள்ல இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு முருகர் சிலைய வெளியே நிறுத்தி வச்சிருப்பாங்க சந்தன அலங்காரத்துல. அந்த முருகரை வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். உத்திரட்டாதி. சொர்ணமலை. ரேவதி. திருச்செந்தூர் முருகர். 27 நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய முருகர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்த்து பங்குனி உத்திரம் நாளுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பங்குனி உத்திரம் நாள் எந்த தேதி வருது, என்ன கிழமை வருது, பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் இது மேம்? பங்குனி உத்திரம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ரொம்ப விசேஷமா வருது. இந்த வருடம் 1/4/2026 புதன்கிழமை. அதாவது பௌர்ணமி திதி வந்து காலையில 7 மணிக்கு தொடங்குது, இரவு வரைக்கும் தங்குது. இதுல வந்து உத்தர நட்சத்திரம் வந்து முதல் நாளே தொடங்கி சாயங்காலம் 4:36 வரைக்கும் இருக்கு. பங்குனி உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைஞ்சு இருக்கக்கூடிய புதன்கிழமை நாள். புதன்கிழமைன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா முருகபெருமான் வந்து திருத்தணியில வள்ளிய வந்து மனம் முடித்த கிழமையும் சேர்த்து வருது. இதுல ரொம்ப விசேஷமானது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காலையில 9:30 10:30 ரொம்ப சிறப்பான அம்சம். ரெண்டாவது இந்த செவ்வாய்க்கிழமை சொல்லுறோம், புதன்கிழமைக்கு விடிய காலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தீபம் ஏற்றி சங்கல்பம் வைக்கும்போது நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில சந்திக்கலாம். கண்டிப்பா மேம். நன்றி. நன்றி.